நான் சொல்லி முடிச்சேன். கிஷோர் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, அவங்க வளரி முடிக்கட்டும். கிஷோர் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, அவங்க சொல்லி முடிக்கட்டும். இப்ப வந்து பிஜேபி செஞ்ச தவறையும் வந்து திமுக செஞ்ச தவறையும் ஒரு 2 வருஷமா வந்து எல்லாம் கிடைக்கிற எல்லா சான்ஸ்லயும் அவர் எதிர்த்து பேசியிருக்காரு. ஓகேவா? இப்ப பிஜேபி கொண்டு வந்த பாலிசியுமே அவர் எதிர்த்து பேசியிருக்காரு. சிஏஏ சட்டம் ஆகட்டும், ஓகேவா, சிஏஏ எதிர்த்து பேசியிருக்காரு. ஓகேவா, வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து பேசியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்ல கேஸும் அவங்க கட்சி சார்பா ஃபைல் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தியும் அவர் வந்து பேசியிருக்காரு. ஓட் ஷேரிங் பத்தியும் பேசியிருக்காரு. ஓகேவா? அதே போல இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்தீங்கன்னா திமுக என்னென்ன தவறு பண்ணிருக்குலாம் எடுத்து வந்து பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து அவரோட விஷன், ஓகேவா, சில இடத்துல அவர் வந்து பதிவு பண்ணிருக்காரு. நாங்க என்ன செய்ய போறோம், பெண்களுக்கு வந்து என்ன மாதிரி திட்டத்துல நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபுல் விஷன் வந்து தாலிக்கு தங்கம் ஆகட்டும், தாலிக்கு தங்கம், பெண்களுக்கான பாதுகாப்பு பற்றி குறுக்க வரீங்க. கேட்டாரு ஒரு நிமிஷம் இருடா, நான் மியூட் எவரு வேணா போட வேண்டியதா இருக்குடா. இருடா ஜிப்சி, நீ பதறாத. அந்த திருப்பரங்குன்றத்துல அண்ணன் என்ன முடிவு எடுத்தாருன்னு கேட்டு சொல்லுங்களேன். நான் உங்ககிட்டே கேக்குறேன் கபிலன். நம்ம வரலாம், திருப்பரங்குன்றம் எல்லாமே பேசலாம். ஃபர்ஸ்ட் அவர் கேட்ட கேள்வியே நான் முடிச்சிடுறேன். ஒரு நிமிஷம் கூட முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் ஜிப்சி கிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன்டா. இருடா பிங்க்மேன், ஜிப்சி கோஸ்ட் வாங்கி சொல்லுங்க. ஏன்னா மியூட் போட்டா சேர்ந்து மியூட் விடுது. இப்ப என்னன்னா, டேய் நான் கீழ மேனிஃபெஸ்டோ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இத பத்தி பேசுங்க, நீங்க என்னென்ன கொண்டு வந்துறீங்க, திட்டம் கிட்டம் இந்த லொட்டு லொசுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ஸ்பேஸ் போடுறேன்னு சொன்னேன். இதை கீழே உட்காந்து ஒட்டி கேட்ட இந்த எட்டப்பன் இப்போ உட்காந்து இது வந்து இதான் நேரம்னு சொல்லிட்டு ஹரி கேட்டது 2 மேட்ரு. இவரு வந்து பெண்களுக்காக திட்டம் விஷன் வச்சிருக்காரு. விஷன் பெரிய ராஜ் வீடியோ விஷனு, ராடன் வீடியோ விஷனு, சித்தி பார்ட் 3 எடுக்க போறாரு. வெங்காயம் சாவடிக்கிறானுங்க. திமுக இது வந்து 2 வயசு குழந்தைய வந்து பேசிட்டு இருக்கிறேன். கேளு இங்க கேளு. இல்ல இவன் பேசும்போது இஷ்டத்துக்கு திமுக காரன்டா ரேப் பண்ண திமுக. அங்கதான் நான் வரேன். அங்கதான் பாயிண்ட்க்கு வரேன். நேத்து இந்தியா டுடேல ஜிப்சி 2 நாள் முன்னாடி முட்டு கொடுக்காதீங்க. பிங்க்மேன் கொஞ்சம் சூத்த மூட்டு நான் சொல்றது கேள. 2 நாள் முன்னாடி இந்தியா டுடேல திமுக, அதிமுக, காங்கிரஸோட ப. சிதம்பரத்தோட பையன், என்ன பிஜேபியோட அவங்க பேர் என்ன, தமிழிசை சவுந்தரராஜன், 4 பேரும் டிபேட்ல கலந்துக்கிட்டாங்க இந்தியா டுடேல. ஓகேவா? அப்ப அதிமுக சைட்ல இருந்து ஒரு குறை ஒண்ணு சொன்னாங்க. என்னன்னா, இது மாதிரி டிஎம்கே கவர்மெண்ட்ல தான் அதிகமான ரேப் கேஸ் எல்லாம் அதிகமா பதிவாகுது. இப்ப நீ சொன்ன தெரியுமா, அந்த அம்மா டேட்டாவோட எடுத்து ஒண்ணு கொடுக்குது. கடைசியா எடுத்த சென்செக்ஸ் வந்து 2024 எடுத்தது. இன்னும் 2026 2020 ரேட்டிங் பிரகாரம் கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ் இங்க 1.something% இருக்கு. அதையும் ரெடியூஸ் பண்றதுக்கான வேலை நான் முட்டு கொடுக்கல. இது வந்து அந்த அம்மா பேர் என்ன, தமிழ் பேரு, திமுக தமிழிசை தங்கபாண்டியன், அவங்க வந்து நேத்து வந்து டேட்டாவோட கொடுத்தாங்க. இது நீங்க ஆர்டிஓல ஏதோ ஒன்று சொன்னாங்க, ஏதோ சம்திங் ஆன்லைன் வெப்சைட், அதில் அப்ளை பண்ணி நீங்க சும்மா டேட்டா என்ன டேட்டா கொடுத்தாங்க அவங்க? கிஷோர் என்ன டேட்டா ப்ரோ? நீ எந்த டேட்டா அடிப்படையா பேஸ் பண்ணி சொல்றேன்? என்சிஆர்பி டேட்டா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல விடுறா. என்னடா உங்க பிரச்சனை? திமுக அதிமுக இல்ல மத்தவங்க எல்லாம் கேட்கும் போதெல்லாம் உட்காந்து அவங்களையும் பேச விட மாட்டேங்கிறீங்க. காமன் எவனுமே பேசக்கூடாதா? விஜய் புண்டாமாவனை எடுத்து எவனுமே பேசக்கூடாதா? பெரிய புண்டியாவன் வாத்தா, அசிங்க புண்டியா வாயில வரும். சுண்ணி மூடிட்டு கம்முனு கேள்றா, பேசுறதுக்கு அப்புறம் பேசுறா. விஜய் சூத்து மாதிரியே வாய் திறந்துட்டு இருக்காதீங்க. வாய் விடாத, வார்த்தை விடாத கபிலன். அப்புறம் மயிறு அப்ப சொல்றமோ, அப்ப மூட்டு கேள்றா.
ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்ல வரேன், நீ சொன்ன பாயிண்ட் அங்க ஒருத்தன் வாயை திறந்து சொன்னாங்க, அவங்க எடுத்து ஒரு டேட்டா எடுத்து வந்து காட்டுனாங்க நேஷனல் மீடியால, வாயை மூடிட்டு தான் கம்முன்னு இருந்தாங்க. கம்பேர் டு நீ மத்த ஸ்டேட்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டுல கம்மியா தானே இருக்கு. இங்க கொலை நடக்குது, கொலை இல்ல மறுபடியும் சொல்லு, மனசாட்சியில சொல்லு, திமுக ஆட்சியில இருக்கு ரேப்பு நடக்கல, கொலை நடக்கல, அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில நடக்கல. அத இது நடக்கும் கண்டுக்காம போங்கன்னு சொல்லலடா. ஆனா என்னமோ இப்பதான் நீங்க கண்டுபிடிச்ச மாதிரியும், அதை என்னமோ வேற எடுத்து நீங்க இது பண்ற மாதிரியும், நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வருத்தி இவன் விஜய் வரான், ஒரு கொள்ளை ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்காம பாத்துப்பீங்களாடா? ஒவ்வொரு ஸ்டேஷன்ல ஒரு கஸ்டடி டெத் நடக்காம பாத்துப்பீங்களாடா? ஒரு சேலஞ்ச் வரலாம். தேர்தல் அறிக்கையில விடுறா, இல்லடா நான் என்ன சொல்றேன், தேர்தல் அறிக்கையில சரியான ஆம்பளையா இருந்தா விஜய் ஒரு கஸ்டடி டெத் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கஸ்டடி டெத் நடக்கான்னு சொல்றேன் பாப்போம். நீ வந்து இல்ல யூபியை விட பெட்டரா இருக்கு, பீகாரை விட பெட்டரா இருக்குன்னு சொல்றதே ஒரு ஸ்கேம். அத திமுக காரன் சொல்ற மாதிரி நீயும் சொல்லாத, ஓகேவா? தமிழ்நாட்டோட தமிழ்நாடு டேட்டாவும் எடுத்து நீ வந்து கம்பேர் பண்ணு, ஓகேவா? நீ வந்து யூபி உதவக்காராத யூபியை வந்து எடுத்து நீ இது பண்றதே ஒரு ஸ்கேம். நீ இவெல்லாம் பேசின இல்ல எங்க பேரு விஜயோட பெரிய ஸ்கேம் கிடையாது. ஐயோ, உதயநிதியை விட பெரிய ஸ்கேமே கிடையாது ப்ரோ. ஐயா நான் பேசுறது கேக்குதா கேக்கலையா? ப்ளீஸ் கபிலன், நான் பேசுறது கேக்குது? இல்ல கபிலன், ஒண்ணு இப்ப இவர் சொன்னார்ல ஊபியை விட பீகாரை விட பெருசா இருக்கு, அதே ஒரு ஸ்கேம்னு. இதுதான் உங்களோட மென்டாலிட்டி, இப்படிதான் உங்களுக்கு நரேட்டிவே சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா இங்க வந்து ஊபியை விட பீகாரை விட இங்க வந்து வளர்ச்சி இருக்கு, இங்க வந்து பிஜேபி நார்த்தன் ஸ்டேட்டை விட பிஜேபி ஆள்ற ஸ்டேட்ஸை விட தமிழ்நாடு வந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இதை வந்து இப்ப கேக்குது நான் பேசுங்க. அதாவது ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று கேள்வியை டைவர்ட் பண்றது, இன்னொன்று அதை டைவர்ட் பண்ணி வேற பக்கம் திருப்பி விட்டுறது. இதை தெளிவா கேள்வி கேட்குறவங்களும் பதில் சொல்றவங்களும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி வந்து இது பண்றது. கிஷோர் அப்படியே ஒரு சொல் பண்ணு, எங்க அவன் பிங்க் பண்ணு, பீகார் எங்க இருக்கு அப்படின்றத நேற்று நான் ஒரு யூடியூபர் போய் லைவ்ல ஒன்று பார்த்தேங்க. ஜிப்சி யாருக்கா மைக் கொடுத்தீங்களா? அதான் எல்லாரும் வெளில தூக்கி விட்டுருச்சா? பாலாஜி உனக்கு கை எடுத்து கும்பிட்றேன் பாலாஜி, என் ஸ்பேஸுக்கு வந்தா, இங்க பாலாஜிக்கு மட்டும் இல்லை நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், என் ஸ்பேஸுக்கு வந்தா மைக் ஆன் பண்ணி பேசுறேங்க. நான் வடை பாயாசம் வெத்தலை பாக்கு கொடுத்து நான் தாம்பலம் கொடுத்து நான் பேசுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். மைக் ரெகுலரா வர்றீங்கல்ல, டப்புனு இப்படிதான் போகும்னு தெரியும்ல, அப்புறம் என்னங்க மைக் ஆன் பண்ணி பேச வேண்டியதானங்க? பாலாஜி அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் பாலாஜி. கபிலன் ப்ரோ, பாலாஜி கனெக்டிங்ல இருக்கு. இல்ல இவரு எப்பவுமே பிங்க் மேன் என்ன பண்றாருன்னா டைவர்ட் தான் பண்றாரு. அவரோட அஜெண்டா என்ன சொல்லிடுறாரு. திமுகவை எதிர்க்கிறது மட்டும்தான் உங்க அஜெண்டாவாடா? பிஜேபி மாதிரியே உங்க அஜெண்டா அவ்வளவுதானா? எனக்கு சிம்பிளா அது போலதான் பதில். எனக்கு ஆட்சியில அவங்க தானையா இருக்காங்க. டேய் அப்ப பிஜேபி யாரா? பிஜேபி எங்கடா இருக்கு? அவங்களும் ஆட்சியில தானடா இருக்கிறாங்க. ஏன்டா இவன் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறான்? ஏன் அங்க மட்டும் பொத்திட்டு உட்கார்ந்திருக்க? பீகார் யூடியூப்ல முந்தானேத்து வீடியோ ஒன்னு போட்டுருக்கான், போய் பாருங்க. தேர்தல் வந்து இரிட்டேட்டிங்கா இருக்குடா. ஒரு யூடியூபரு அவன் கட்சி சாராதவன் அவன் வீடியோ ஒன்னு போட்டிருக்கான், போய் பாரு. நான் சொல்ற வீடியோ இப்ப கொஞ்சம் நிறைய வைரல் ஆகுது. பீகார்ல அவன் வீடியோ 1952 இருக்கிறானுங்க இன்னும் பீகார்ல, தெரியுமா? அதான் சொல்றியா, அவனுங்க கிட்ட போய் தமிழ்நாட கம்பேர் பண்றானுங்க பத்தியா? இவனுங்க எப்படியாப்பட்டவனுங்களா இருப்பானுங்க இவனுங்க சொல்லு. நீ 1950 வச்சு நீ கல்வியில தரம் உயர்ந்த மாநிலம் சொல்லு, எனக்கு கல்வியில தரம் உயர்ந்த மாநிலம் சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து அவனுங்க வந்து உதவாக்கற ஸ்டேட், அவனுங்க கூட போயிட்டு கம்பேர் பண்ணிட்டு நாங்க நம்பர் 1 வந்துட்டோன்றதுல வந்து என்ன ஒரு இது இருக்கு, லாஜிக் இருக்கு?
நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாடு டேட்டாவோடவே கம்பேர் பண்ணு. லாஸ்ட் இயர் தமிழ்நாடு டேட்டாவோடையும் இந்த வருஷம் டேட்டா தமிழ்நாடு டேட்டாவையும் நீ கம்பேர் பண்ணு. ஓகேவா? நீ டேட்டாவே வந்து 2024 தான்டா போன டேட்டா வருஷம் எடுத்தாங்க. நான் என்ன சொல்றேன், போன வருஷம் எத்தனை ரேப் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு, இந்த பிங்மேன் வருஷம் எத்தனை பிங்மேன் ரேப் இப்ப கேஸ் நீங்க ஃபைல் ஆயிருக்கு, நீ சொல்லிட்டீங்க பதிவு பண்ணு. அதுலயே தெரிஞ்சிடும் உனக்கு. பிங்மேன் ஓகேவா? அதுதான் இவங்களோட அதுதான் பிங்மேன் இங்க வந்து இது போன வருஷம் எத்தனை ரேப் கேஸ் பதிவா இருக்குன்னா அங்க வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுக்கல, இப்ப ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பீகார் கூட கம்பேர் பண்றாங்க, அதெல்லாம் எவ்வளவு அந்த மாதிரி ஒரு இது கூட கம்பேர் பண்ணீங்க, அதுலயே நீங்க வந்து தோத்துட்டீங்க. இவ்வளவு பெருசா பீகார், அப்ப பீகார் கூட கம்பேர் பண்ண கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, இன்னொரு கண்ட்ரி கூட தான் தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணணும்னு தெரியுது இல்ல, அந்த அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னு அப்ப நீங்க சொல்றீங்க தானே. பீகார் கூடயும் இல்ல யூபி கிஷோர், கூடயும் நீங்க கம்பேர் பண்றது ஒரு ஸ்கேம்னா. அதெல்லாம் ஒரு நிமிஷம் பிங்மேன், ஒரு நிமிஷம் அதுதான் சொல்றேன். நான் பேசி முடிச்சிடறேன் பிங்மேன் ப்ளீஸ். டேய் பீகார் ஆப்போசிட்ல கூடயும் பேசுற யூபி கூட கேளண்டா. என்னடா உன் பிரச்சனை? பேசுறதா பேசு. டேய் இல்லனா வெளில போயிட்டே இரு. இன்னொரு பிங்க் பண்ணு. ஆப்போசிட்ல பேசுறதா பேசு, கேக்குறதா பேசு. நீ பேசிட்டே இரு, நொட்டி இருக்கனா நான் ஆளுமே கிடையாது. இல்ல கிளம்பி போயிட்டே இரு. யாருமே பேச விட மாட்டீங்கற. பிங்மேன் ஆக்சுவலி நீங்க பீகார் கூடயும் யூபி கூடயும் கம்பேர் பண்றது ஒரு ஸ்கேம்னா ஓகே, அது வந்து வேற நாடு கூட நம்ம வந்து அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் இல்ல, அப்ப நீங்க வளர்ச்சியே இல்ல டெவலப்மெண்ட் இல்லைன்னு சொல்றது ஒரு ஸ்கேம் தானே. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இப்படி ஒரு இதுதான் வந்து நம்ம வந்து ஆக்சுவலி நாங்க இது பண்றது ஒரு பிஜேபி கூட டிஎம்கே வந்து பிஜேபி தான் இருக்குது. அப்ப நாங்க வந்து காமிக்குது நீங்க ஆட்சி பண்ற ஸ்டேட்ல இப்படி இருக்கு, நாங்க ஆட்சி பண்ற ஸ்டேட் இப்படி இருக்கு பாருங்க அப்படிங்கிறத நாங்க சொல்றோம். அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப சொல்றீங்கல்ல உங்க அண்ணன் பிஜேபி எதிர்க்க மாட்டார், நாங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான், நாங்க இப்ப எலெக்ஷன் இங்க நடந்துட்டு இருக்கு ஆனா டிஎம்கே மட்டும் தான் வைப்போம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒண்ணுமே பார்க்க மாட்டாங்க. ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த இது வந்திருக்குல்ல பட்ஜெட் வந்துச்சுல சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு 2 இது என்னது கனிம வள காரிடார் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நாளைக்கு அடுத்தது வந்து இப்ப 2026 சப்போஸ் உங்க அண்ணன் ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாங்க, கனிம வள காரிடார் உங்க அண்ணன் எதிர்க்க மாட்டார். அதுக்கு இப்போ வந்து அந்த இது சப்மிட் பண்ணிருக்காங்கல்ல பட்ஜெட்ல, அதுக்கு உங்க அண்ணன் என்ன வாய்ஸ் கொடுத்திருக்காரு, இதுக்கான பாலிசியில வந்து உங்க அண்ணனோட கொள்கை ரீதியா என்ன? இப்போ உங்க அண்ணன் சிஸ்டமா உட்காந்துட்டு கொண்டு வர்றாங்கன்னா இங்க உள்ள பாதி விவசாயம் போயிடும். இதுக்கு உங்க அண்ணன் ஏதாவது பட்ஜெட் பத்தி ஒரு இருக்காரு கேட்டா நாங்க கட்சி மட்டும் பத்தி பேச மாட்டோம்னு சொல்றீங்க, இதுக்கு மட்டும் நீங்க சொல்றீங்க நீங்க பிஜேபி பத்தி பேசணும்னு சொல்றீங்க. இந்த விஷயத்த நீங்க பிஜேபி பத்தி இந்த மாதிரி பல விஷயம் சொல்ல முடியுது. இல்ல கிஷோர், அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அதிமுக ஆட்சி காலத்திலுமே வந்து யூபியை விடவும் பீகார் விடவும் தமிழ்நாடு சிறந்துதான் இருந்திருக்கு. அதுக்காக வந்து அதிமுக வந்து சிறந்த ஆட்சி கொடுத்துச்சு நம்ம சொல்லிட முடியுமா? அதாவது இல்ல வெயிட் பண்ணுங்க, நீங்க பேசிட்டீங்களா வெயிட் பண்ணுங்க கிஷோர். இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க கிஷோர். அதுதான் சொல்றேன், இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில தான் வந்து சிறந்த வளர்ச்சி திட்டம்ன்றதே ஒரு ஸ்கேம்னு சொல்றேன். ஓகேவா? அப்படி பார்த்தா அதிமுக காலத்திலுமே யூபியை விட பீகாரை விட தமிழ்நாடு சிறந்துதான் இருக்கு. ஓகேவா? மத்த மாநிலங்களோட ஒப்பிடும்போது அதிமுக சரியா ஆட்சி செஞ்சிருக்குன்னு சொல்ல வரியா? அததான் சொல்றேன் கிடையாது. அப்ப திமுகவும் அதேதான், திமுகவும். கிஷோர் ஒரு நிமிஷம் இருங்களாங்க, ஏங்க இருங்களாங்க. நீங்க வந்து இல்ல கிஷோர் வெயிட் பண்ணுங்க, பேசி முடிச்சுட்டு நான் பேசுறேன், வெயிட் பண்ணுங்க, பதில் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அவன் என்னதான் உருட்டான்னு பாப்போம், கேளுங்க. ஓகேவா? அதேதான், அதுக்காக வந்து அந்த அதிமுக வந்து 10 வருஷத்துல இருக்கும் போதும் யூபியை விட பீகாரை விட வந்து சிறந்தாதான் இருந்திருக்கு தமிழ்நாடு. அதுக்காக அதிமுக ஆட்சி வந்து சிறந்த ஆட்சின்னு சொல்லிட முடியும்? அதுதான் ப்ரோ. அப்ப நாங்களும் ஏடிஎம்கே மட்டுமே இருந்துக்கிறோம், நீங்க எதுக்கு? நாங்களும் ஏடிஎம்கே டிஎம்கே மட்டுமே சண்டை போட்டுக்கிறோம், டிவிக்கே வேண்டாம்ல. நீங்க சொல்ற பார்த்தா அப்படிதான் இருக்கு. இப்ப அதுவே ஒரு ஸ்கேம்ன்றேன், அதுவே ஒரு ஸ்கேமே. அதே மாதிரி திமுக ஆட்சியில தான் தமிழ்நாடு. கிஷோர் இல்ல ரெண்டு பேருமே இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. கிஷோர் ப்ரோ அவரு நீங்க பேசும்போது அவரு நீங்களும் அதே மாதிரி இருங்க, அதுக்கப்புறம் உங்களோட விளக்கத்தை கிஷோர். இதே மாதிரி கத்துனா எல்லாரும் ஸ்பேஸ் விட்டு வெளில போயிடுவீங்க, பரவாயில்லையா? நான் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சேன்னா 2 பேருமே வெளில போயிடுவீங்க. 2 பேரும் இருங்க, அமைதியா இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பிங்க் பண்ண அவர் கேக்குறது அதிமுக ஆட்சிலையும் நல்லா பெட்டரா பண்ணாங்க அப்படின்னா
அப்ப இங்க திமுக ஆட்சியில நல்லது செய்யல, இங்க வந்து குற்றங்கள் நிறைய நடக்குது அப்படின்னா, அப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், அப்ப அதிமுக பெட்டரா நடக்குதுன்னு தானே இப்ப நீ சொன்ன. அப்ப நீ அதிமுகவுக்கே ஓட்டு போடலாமே, நீங்க எதுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோ, பெட்டரா பண்ணுதுன்னு நான் சொல்லல, ஓகேவா? அதிமுகவே அவ்வளவு வஷ்டா ஆட்சி பண்ணிருக்கு லாஸ்ட் 5 வருஷத்துல, ஓகேவா? அப்ப திமுக அப்பயுமே யூபியை விட பீகாரை விட தமிழ்நாடு சிறந்துதான் இருந்திருக்கு, இங்க போடுறா. ஓகேவா? இல்லடா, இப்ப இவங்க வந்துட்டு இல்ல திமுக வந்துட்டு நாங்க வந்து சிறந்த ஆட்சி கொடுத்துட்டோம் ஸ்கேமா சொல்லிட்டு சுத்துறாங்கன்னு சொல்றேன், ஓகேவா? இதே அதிமுக ஆட்சிலையும் இதே திமுக ஆட்சியை பாராட்டி தானே விஜய் பேசியிருக்கிறான். அது வந்து ஜெயலலிதா இருக்கும்போது, கருணாநிதி 2 தலைவர்கள் இருக்கும்போது, இப்ப வந்து தலைவர்கள் யாருமே கிடையாது, ஓகேவா? ஒரு வெற்றிடம் இருக்கு. தலைவர் தான் சொன்னார்ல ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படின்ட்டு. தலைவனா உன் தலைவன் சொன்னார் இல்லையா இங்க ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படின்ட்டு. அதான் தலைவர் சொன்னது. அப்ப ரஜினி விஜய் ஒன்னாடா? வெங்காயம் என் தலைவனை 41 பேரை கொண்டாங்களா? திமுக 40 பேரை கொண்டுச்சா? அதிமுக 40 பேரை கொண்டுச்சா? சொல்லு எனக்கு. இல்ல அதிமுக தலைவர் வந்து புறமுதுகிட்டு ஓடினாங்களா? இல்ல நாம் தமிழ் புறமுதுகிட்டு ஓடிச்சா? எந்த கட்சி தலைவன்? நீ சொல்றது எல்லாமே டொமஸ்டிக் வயலன்ஸ்ல வருதுடா. இந்த ரேப்பு, இந்த கொலை இதெல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸ்ரா. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலிருந்து கம்பேர் பண்ணி இந்தியா, தமிழ்நாடு, முக்கியமா தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு? 2024 டேட்டா பேஸ் எடுத்து போய் பாடுறா, எத்தனாவது இடத்துல இருக்கு? அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் கணக்கு இருக்குல்ல. 2024 டேட்டா பேஸ் படி இந்தியாவில தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ்ல? சொல்லு, எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? அதுதான் சொல்ற, நீ யூபி பீகாரை கம்பேர் பண்றதே ஒரு எப்படி சொல்றது, நீ என்ன பண்ண வருஷம் எவ்வளவு இல்லடா, நீ டெல்லி கூட கம்பேர் தமிழ்நாடோட டேட்டா டெல்லி மும்பை கூட கம்பேர் பண்ண. அவங்க பேசுறது இருக்கட்டும்டா, அவங்க பேசுறது இருக்கட்டும்டா. இப்ப நீங்க கம்பேர் பண்ணுங்கடா. நீங்க யாரு கூட கம்பேர் பண்ணுவீங்க? திமுக கம்பேர் பண்றது இருக்கட்டும்டா, நீங்க எது கூட கம்பேர் பண்ணீங்க சொல்லுங்க. இப்ப புடிச்சிட்டு இருக்காதீங்கடா. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க எது கூட கம்பேர் பண்ணுவீங்க? நீ எந்த ஸ்டேட் கூட கம்பேர் பண்ணுவ? திமுக தான் ஆட்சியில இருக்கு. நீ கம்பேர் தமிழ்நாடோட கம்பேர் பண்ற. போன வருஷம் டேட்டாவையும் இந்த வருஷம் டேட்டாவும் வச்சு கம்பேர் பண்ணு. சொல்றேன் கேளுடா. விஜய் விஜய் கட்சியில இருக்கிறவங்க விஜய்க்கு ஆதரவா இருக்கிறவங்க ஒரு சைக்கோ பார்த்துன்னு நாங்க ஏன் எல்லாருமே சொல்றோம் அப்படின்னா, என்ன தெரியுமா பிரச்சனை? நீங்க திமுக எதிர்ப்பு மட்டுமே ஒரு அரசியலா எடுத்து வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கீங்கடா. அது அரசியல் கிடையாது. எதிர்ப்பு பண்ணதுனால, நீங்க எதிர்க்கிறதுனால உங்களை எல்லாரும் பார்ப்பாங்க, அதனால நமக்கு அட்டென்ஷன் வரும், அதனால நம்மள அரசியல் பண்றோம் அப்படின்னு எல்லாரும் நம்புவாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கடா. அது அரசியல் மயிரே கிடையாது. திமுக சொல்லு, சரி யாரை எதிர்க்கலாம்? நீ உண்மையில நியாயமான உத்தமன்னா நீ என்ன பண்ணும்னா, ஸ்டேட்டும் சரி சென்ட்ரலும் சரி 2 பேரையும் நீ எதிர்க்கணும். ஆனா நீ ஸ்டேட்டை மட்டுமே எதிர்த்துட்டு இருக்கிற. இங்க மாநிலங்களுக்கு கல்வி நிதித்துறையை இன்னும் கொடுக்கறதுல அதுல ஓரவஞ்சனம் காட்டுறாங்களா இல்லையா? எதிர்த்து இது வரைக்கும் பேசிருக்கிறானா? ஒரே ஒரு போராட்டத்துல கொடுக்கல, அதனால எஜுகேஷனுக்கு தமிழ்நாடு எவ்வளவு பட்ஜெட் இருக்குதுன்னு சொல்லு. இல்ல இந்த கிஷோர் அவர்கிட்ட பேசுற மாதிரி பிங்க்மேன், நான் ஒண்ணு பேசுறேன்னா சுத்த மூடிக்கிட்டு கேக்கல, அதுக்கப்புறம் வாயத்துற மூடிக்கிட்டு நொண்டுல பேசும்போது நான் சொல்றது இங்க மக்களுக்கு போய் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு சேர்க்க முடியாத வேலை பார்த்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். இங்க சில ஓரவஞ்சனம் சென்ட்ரல் கவர்மெண்ட் காட்டுது, இதை ஒத்துக்கணும். மருத்துவமனையில இருந்து அது என்ன மருத்துவமனை? இந்த மதுரையில ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையா? எய்ம்ஸ் மருத்துவமனை இது வரைக்கும் நீங்க சென்ட்ரல்ல எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்களாடா இந்த 3 வருஷத்துல? கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷம் 2.25 வருஷம் இது வரைக்கும் அதிமுக சரி டிவிக்கு இது வரைக்கும் ஒரு போராட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து இல்ல. நாங்க ஆளுங்கட்சி திமுக, அதனால நாங்க அவங்களை எதிர்த்து தான் பேசுவோம். ஏன்னா அப்பதான் இங்க நம்மளை எல்லாரும் கண்டுப்பாங்க அப்படின்னு. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு இங்க மாநிலத்துல வருது, சென்ட்ரல்ல பிஜேபி இருக்கு, நீங்க போராடுவீங்க? ஏன்னா 2 பேரும் கூட்டணியில இருக்கிறேன். நீ ஸ்டேட் எதிர்த்தோ நீ சென்ட்ரல் எதிர்த்தோ நீ போராடுவியா? இல்ல நீங்க பாரு, அப்ப நாங்க பண்ணி கிழிப்போம். இப்ப நான் என்ன கேக்குறேன், மக்களை ஏமாத்துறாங்க திமுக அதிமுக, மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா, அவங்க தேர்தல் அறிக்கையெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னா, எப்படிடா நீ 6 கோடி மக்களுக்கு எப்படிடா நீ 1 சவரன் கொடுப்ப? எப்படி கொடுப்பாங்களா? 6 கோடி மக்களுக்கு 6.5 கோடி 7 கோடினே வச்சுப்பாண்டா, என்னப்ப கணக்கு? 7 கோடி மக்களுக்கு இதுல கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவனா நீ ஒரு பர்சன்டேஜ் தள்ளி விட்டுரு. மிச்சம் இருக்கிற மக்களுக்கு எப்படா நீ 1 சவரன் நகை கொடுப்ப? எனக்கு சொல்றேன்.
எல்லாருக்கும் ஒரு சக நகை இல்ல, கல்யாணம் ஆகுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அவரு சொல்லியிருக்காரு. அது மாதிரி குழந்தை பிறக்கிற குழந்தைக்கே வந்து நல்ல எல்லாருக்கும் எல்லாம் கிடையாது. சரியா, நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் உனக்கு லிசன் பண்ற ஒரு பிரச்சனை இருக்குடா பிங்க் மேன், உனக்கு லிசன் பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன சூத்து எரியுதா? அவன் சொன்னதுல விஜய் பேச்ச நீ மறுபடியும் போய் கேட்டு போடுறான். அவன் தெளிவா சொன்னான், அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு குடும்பங்களுக்கு கிடையாது. அரசு உத்தியோகத்துல இல்லாதவங்க வீட்டுல கல்யாணம் நடந்தது, அவங்களுக்கு குழந்தை பிறகுதுன்னா 1 கிராம் மோதிரம், அண்ணஞ்சீரம், மாமஞ்சீரம், அண்ணஞ்சீரு, 1 சவரன் எப்படா கொடுப்பேன்? இன்னைக்கு சவரன் எவ்வளோடா விக்குது இன்னைக்கு? ஒரு சவரன் எவ்வளவு? ஆமாயா, 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிட்டு ஒரு சவரன். 6 கோடி பேருமா கல்யாணம் பண்ண போறானுங்க ஒரே நேரத்துல. ஒரு நாளைக்கு எத்தனை தமிழ்நாட்டுல எத்தனை குழந்தைங்க பிறக்குதுன்னு தெரியுமாடா? ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தைங்க அரசு மருத்துவமனையில பிறக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாடா? ஒரு கிராம் என்னடா விலை இன்னைக்கு? தெரியும். ஒரு கிராம் என்னடா விலை இன்னைக்கு பிங்க் மேன்? ஒரு கிராம் என்ன விலை இன்னைக்கு? 1 லட்சம் ரூபாய் கிட்ட வருது. டேய் அதான் சொன்னாயா 30% அடிக்கிறானுங்க. 1 கிராம் கேட்டேன்டா. ஒரு கிராம் 40,000 லிசன் பண்றதாண்டா உனக்கு பிரச்சனையே. முதல்ல காதை தொறடா. நாட்டு நடப்பே தெரியல. 1 கிராம் 10,000. டேய் இன்னைக்கு போய் நியூஸ் எல்லாம் போய் பாருடா, 1 கிராம் என்ன விலை விக்குது? சரிடா, 6 சிலிண்டர் எப்படா கொடுத்தா? எக்ஸாக்ட்டா 10,000 ரூபாய் கிட்ட வருதுயா. 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் இருக்கும்யா ஒரு சவரன். வாழ்க்கையில முன்ன பின்ன மேக்கடைக்கு போயிட்டு ஏதாவது வாழ்க்கையில எங்கேயாச்சும் முன்ன பின்ன போய் வெள்ளியாவது எடுத்து ஏதாவது கொடுத்துருக்கிய? வெள்ளி கொலுசு, இந்த வெள்ளி குத்து விளக்கு ஏதாவது போய் எடுத்திருக்கியாடா கடையில போய்? வெள்ளி இன்னைக்கு எவ்வளோடா 1 கிராம்? தங்கம் 1 கிராம் என்ன விலைடா? டே மகப்பேறு மருத்துவமனைனா ஒண்ணு இருக்கு தெரியுமா? அரசாங்கம் இன்ன வரைக்கும் எந்த ஆட்சி வந்தாலும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், பிரசவம் வந்து இங்க முதல் பிரசவம் வீட்டுல கல்யாணம் ஆகி பிரசவம் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு காசு கொடுக்குது தெரியுமா? மகப்பேறு மருத்துவமனையில கொடுக்குறாங்க தெரியுமா? அந்த இழவா தெரியுமா? பசங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் முதற்கொண்டு, சத்து உணவு முதற்கொண்டு எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குறாங்க. அந்த இழவா தெரியுமாடா? என் வீட்டுல வாங்கிக்கிறேன். எனக்கு 2 அண்ணா இருக்கிறான், அவன் கல்யாணம் பண்ணிருக்கிறான், அவன் குழந்தை பக்கம் போதெல்லாம் போய் பாத்துருக்கிறேன். கொடுக்குறாங்க, போய் வேணா கேளு. அதெல்லாம் குடுக்குறாங்க. நகை போடுறாங்களா? ஒரு சவரன் நகை தர்றாங்களா? தாலிக்கு 1 பவுன் குடுக்கலாம் அந்தம்மா. குடுத்தாங்க, இப்ப குடுக்குறாங்களா? இப்ப குடுக்குறாங்களா? எனக்கு ஒரு சின்ன டவுட். ஒரு நிமிஷம் இருடா, நான் ஃப்ளோல போதுடா. இருடா, நீ டவுட் அப்புறம் கிளியர் பண்ணிக்க. ஒரு நிமிஷம் இருடா. ஏய் நீ மைக் ஆன் பண்ணிக்க. எங்க சொல்லு, தாலிக்கு 1 பவுன் அந்த அம்மா குடுக்கல? இப்ப குடுக்குறாங்களா சொல்லு. இப்ப குடுக்குறாங்க, குடுத்தாங்கயா. குடுத்தாங்களா இல்லையா? குடுத்தாங்கதான்யா. இப்ப குடுக்குறாங்களா நான் கேக்குறேன். இப்ப எந்த கவர்மெண்ட் குடுக்குதுன்னு சொல்லு. தரோன்னு சொல்றாரு. இப்போ ஒரு ஃபேக்ட் ஒன்னு பேசுறேன்டா பிங்க் மேன், ஒரு ஃபேக்ட் ஒன்னு யதார்த்தத்தை ஒன்னு பேசுறேன். இப்ப குடுக்கல மெட்ராஸ் பையன். இப்ப குடுக்கல. டேய் இருடா. நான் பேசுற கேட்க உனக்கு விருப்பம் இல்ல, லிசன்ல உட்கார்ந்து கேட்டுறாடா. பேச பயமா இருக்கா? இப்ப குடுக்கல. இன்னைக்கு ஒரு நகை என்னடா விலை? ஜெயலலிதா அந்த அம்மா கொடுக்கும்போது என்னடா விலை? 1 கிராம் என்ன விலை? அந்த அம்மா எந்த ஆட்சியில வரும்போது கொடுத்தாங்க? எந்த வருஷம் ஆட்சியில இருக்கும்போது கொடுத்தாங்க? அன்னைக்கு என்ன விலை? நீ வந்தா இப்ப என்ன மயிர் புடிங்கிருவேன்? அதை மட்டும் சொல்லு. விஜய் புண்டாமா வந்தானா என்ன புடிங்கிருவான் மட்டும் சொல்லு. இந்த பொண்டாட்டிக்கு ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கு வக்கு மயிர் புண்டை கிடையாது. இவரு வந்து 6 சிலிண்டர் நொட்டு வரா. எப்பறம் 6 சிலிண்டர் கொடுப்பேன்? இலவசத்தை எப்பறம் நீ கொடுப்ப? நீ சொல்றானுங்க 6 சிலிண்டர் எப்பறம் கொடுப்ப? கொப்பனா அங்க உட்கார்ந்து இருக்கறாங்க. உங்க ஒப்பனா பட்ஜெட் போடுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளவு பட்ஜெட் போடுறாங்க? தமிழ்நாடு பட்ஜெட்டோட எவ்வளவுடா? தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவுடா நிதி சொல்றாங்க? உங்ககிட்ட நான் கேக்குறேன், சொல்லி எவ்வளவு போடுறாங்கன்னு சொல்லு. தமிழ்நாடு பட்ஜெட் நிதி எவ்வளவுடா வருது? உங்ககிட்ட கேட்டா தமிழ்நாடு பட்ஜெட் நிதி எவ்வளவுடா? தமிழ்நாடு பட்ஜெட் நிதி எவ்வளவுடா? அதுதான் நீ சொல்லி எவ்வளவு போடுறாங்கன்னு சொல்லு. உங்ககிட்ட தான நான் கேக்குறேன், நீ சொல்லு. எனக்கு தெரியலடா, சொல்றா. நான் அதே கேள்வி தான் நான் கேக்குறேன். இல்ல சித்தார்த், அவன் கேக்குற ஆன்சருக்கு சொல்லாதீங்க. எனக்கு தெரியல, இப்ப நீ ஆன்சர் சொல்லு. பிங்க் மேன், எனக்கு தெரியல, நீ ஆன்சர் சொல்லு. எவ்வளவு பட்ஜெட்? தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவு? அப்போ தெரியல உனக்கு, ஓகேவா? நீ சொல்றா. எனக்கு தெரியல, நீ சொல்லு. யாரும் மைக்கு ஆன் பண்ண கூடாது. டவுட்னு சொல்லிட்டு மைக் ஆன் பண்ணி யாரும் உள்ள வந்தீங்கன்னா கடுப்பாயிடும். அவன் இப்ப பேசிட்டோம். என்ன மயிறு அதுக்கு தெரியும். தெரியல எவ்வளவு போடுறாங்க பட்ஜெட். சொல்றேன், எனக்கு தெரியலடா, நீ சொல்றா. 3 லட்சம் கோடியில இருந்து 4 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறாங்க, சரியா? அது வந்து எவ்வளவு வந்து மக்களுக்காக சரி தெரியல. அப்போ உனக்கு தெரியலன்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இருக்கு.
மானம் கட்டவன. ஐயோ அது ஏழையா வருஷம் இதுல கொஞ்ச நேரம் 3 லட்சம் கோடியில இருந்து 4 லட்சம் கோடியில பட்ஜெட் போடுறானுங்க. இவங்க எவ்வளவு அடிக்கிறானுங்க? ஓகே, அதுதான் சொல்றாரு 30% இவனுக்கு அடிக்கிறானுங்க. ஊழல் பண்ணாம இருந்தா செய்ய முடியும். 30% அடிக்கிறாங்க, அதிமுக பர்சன்டேஜ்ல அடிக்கிறாங்க. எங்க ப்ரூஃப் காட்டு. இப்ப அவன் கேட்பான், பதில் சொல்லு. ஊழல் பண்ணாத ஆட்சி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இவனுங்க. அப்படி சொல்றேன். ஒரே ஒரு கேள்வி, இப்ப தாலிக்கு தங்கம் கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டம் பேர் என்ன? ஏற்கனவே தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்களே, அந்த திட்டம் பேர் மட்டும் சொல்ல. இல்ல நீ சொல்லு. இப்ப வந்து இவங்க ஊழல் பண்ணாம ஆட்சி வந்து ஏற்கனவே தாலிக்கு தங்கம். உன்கிட்ட பேசுறது பிளாக் பேந்தர். சும்மா என் பேரை ஏலம் விடக்கூடாது. வேணும்னா பிளாக் பேந்தர் பேசுங்க. ஆமா, இங்க பாரு, எனக்கு பேசுங்க பிளாக் பேந்தர். பேசுங்க. இல்ல அதுக்கு மியூட் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கு. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. இப்ப எனக்கு என்னன்னா, தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படின்னு ஒண்ணு சொன்னா இல்லையா பிளாக் பேந்தர், சாரி பிங்க் பேன் வந்து கபிலன்ட்ட கேட்டாப்ல. எனக்கு பிங்க் பேனு அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படின்னா என்ன, அந்த திட்டத்தோட பேரை மட்டும் சொன்னா போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம். அதான்டா தாலிக்கு தங்கம் திட்டம். நீயே சொல்லிட்டு திருப்பி அந்த திட்டம் அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. இல்ல அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. அந்த திட்டத்துக்கு பேர் என்ன? தாலிக்கு தங்கம் திட்டம். ஏன்னா பெண் இல்ல, அப்படி இல்ல. பெண்கள் திருமண உதவிக்கு பல திட்டங்கள் இருக்கு தமிழ்நாடு அரசுல. நீங்க ஒன்னும் பண்ணல. நீங்க என்ன கல்பினீங்கன்னு கேளு. அது வந்து நாங்க எதுவுமே பண்ணலையா? இங்க பாரு, ஜெயலலிதா கொண்டு வந்ததே வச்சுக்கோ. ஜெயலலிதா கொண்டு வந்ததே வச்சுக்கோ. புரியுதா? இங்க பாரு, அத பேசுறா. ஜெயலலிதா கொண்டு வந்ததா வச்சுக்கோ. அவங்கதான் ஜெயலலிதா கொண்டு வந்ததே வச்சுக்கோ. அது பேரை மட்டும் சொல்லு. வச்சுக்கலாம். இல்ல அவங்கதான் கொண்டு வந்தாங்க. நீங்க ஒரு மையம் இருங்க பிங்க்மேன், அந்த பேரை மட்டும் சொல்லிட்டு அடுத்த கேள்வி போலாம். யார் பேசுறது? யார் மைக்ல இருக்குது? ஒரு நிமிஷம். பிளாக் பேந்தர் கேட்ட கேள்வி உனக்கு புரியுதா இல்லையா? அந்த திட்டம் பேரு தெரியுமா தெரியாதா? பிளாக் பேந்தர் நீங்க பேசாதீங்க, நான் ஆன்சர் சொல்றேன். நானும் அதே கேள்வி தான் கேக்குறேன். நீ அதே கேள்வி கேட்ட. எடப்பாடியுமே அதுதான்